Hi students, 12th Business Max, example 5.16. Using appropriate interpolation formula, find the number of students use weight is between 60 and 70 from the data given below. So given question la pathina weight and number of students kudurukaanga. So 0 to 40 வந்து weights உள்ள students வந்து 250, 40 to 60 வந்து 120, 60 to 80 100 and 80 to 170, 100 to 120 வந்து 15 கொடுத்துருக்காங்க. இப்போ கேட்குற கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கிளாஸ் இன்டர்வலில் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணுங்கன்னா வெயிட்டை வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஒய்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்றது வெயிட், ஒய்ன்றது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ 0 to 40, 40 to 60 இந்த மாதிரி கிளாஸ் இன்டர்வல் கொடுத்ததுனால இது என்ன பண்ணுறீங்கன்னா பிலோ 40, எக்ஸில் வந்து பிலோ 40, இது பிலோ 60, இது பிலோ 80 அண்ட் பிலோ 100 அண்ட் பிலோ 120ன்றது எக்ஸில் எழுதிக்கிறீங்க இந்த மாதிரி. நெக்ஸ்ட் ஒயில் பார்த்தீங்கன்னா பிலோ 40 இருக்கும்போது அவ்வளோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் டோட்டல் உள்ள 250 இருக்குது. ஸோ இதில் 250 என்ட்ரி பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு பிலோ 60, ஸோ பிலோ 60 வரும் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே 250யும் 120 ஆட் பண்ணி, ஏன்னா பிலோ 60 வரும்போது இந்த நம்பரையும் இந்த நம்பர், ஏன்னா பிலோ 60 வரும்போது என்ன ஆகும், இந்த நம்பர் கவர் ஆகுங்களா. ஸோ அப்போ 250யும் ப்ளஸ் 120 ஆட் பண்ணணும். ஆட் பண்ணுறப்ப நம்மளுக்கு 370 கிடைக்கும். ஸோ இந்த 370 என்ட்ரி பண்ணுங்க. அடுத்தது பிலோ 80, ஸோ பிலோ 80 வரும்போது இந்த ஃபஸ்ட்டு 3 நம்பர்ஸ் 250 ப்ளஸ் 120 ப்ளஸ் 100 இதை மூணுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணுறப்போ உங்களுக்கு 417 கிடைக்கும். ஸோ இந்த 470 இங்கே என்ட்ரி பண்ணுங்கள். அதே மாதிரி பிலோ 100, ஸோ பிலோ 100 வரும்போது ஸோ ஏற்கனவே வந்த ரிசல்ட் வந்து 470 வந்துக்குது, ப்ளஸ் ஒரு 70 இதை ஆட் பண்ணுங்கள். ஸோ 514 கிடைக்கும். இல்லைனா இங்கேருந்து இது வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணாலும் உங்கள் சாய்ஸ். ஸோ லாஸ்ட் ரிசல்ட்டு 540. நெக்ஸ்ட்டு இந்த ரிசல்ட் என்ட்ரி பண்ணுங்கள், ப்ளஸ் 50 ஆட் பண்ணுங்கள். ஸோ 50 ஆட் பண்ணுறப்போ நமக்கு 590 கிடைக்கும். தட் இஸ் பிலோ 120 வரும்போது ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு டோட்டல்ஸ் ஆட் பண்ணி போடும்போது நமக்கு 519 கிடைக்கும். தட் இஸ் ஒய் டேட்டா இது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கிவன் கொஷினில் பிட்வீன் 60 அண்ட் 17 கொடுத்துக்கிறாங்க. 60 அண்ட் 70ன்றது எங்கே இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும். ஸோ 60 அண்ட் 70 பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. அப்போ தேர்ஃபோர் பார்த்தீங்கன்னா இது நியூட்டன்ஸ் ஃபார்வர்டு இன்டர்போலேஷன் ஃபார்முலா அப்ளை பண்ணி போட போகிறீங்க. ஓகேங்களா. அப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா ஸோ கொடுத்த டேர்மில் எத்தனை டேர்ம் கொடுத்துறாங்க, 1 2 3 4 5. இப்போ 5 டேர்ம் கொடுத்தோன்னா என்ன பண்ணுன்னா நம்ம எது வரைக்கும்னா 4 வரைக்கும் போடுறீங்க. அப்போ எப்படி போடணும்னா ஃபஸ்ட்டு இது எக்ஸ், இது ஒய், இந்த இடத்துல டெல்டா ஒய், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டெல்டா ஸ்கொயர் ஒய், அடுத்தது டெல்டா பவர் ஆஃப் கியூப் ஒய் அண்டு டெல்டா பவர் 4y. ஸோ இங்கே 5 டேர்ம்ஸ் இருந்தால் என்ன பண்ணும், ஒரு டேர்ம் குறைச்சிக்கிட்டு ஸோ டெல்டா பவர் 4y வரைக்கும் இதை அப்ளை பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் டெல்டா ஒய் டேர்ம் வேணும்னா இந்த செகண்ட் நம்பர்லேருந்து ஃபஸ்ட் நம்பரை மைனஸ் பண்ணுங்கள். ஸோ 370 மைனஸ் 250 இதை மைனஸ் பண்ணுறப்போ நம்ம 120 கிடைக்கும். ஸோ அப்போ இந்த 120 இந்த ரெண்டு நம்பருக்கு மிடில் என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ 120 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 470 மைனஸ் 370 இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறப்போ 100 வரும். ஸோ இது மிடில் என்ட்ரி பண்ணுறேன். 540 மைனஸ் 470 இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறப்போ 17 வரும். ஸோ இது மிடில் என்ட்ரி பண்ணுங்கள். அதே மாதிரி 590 மைனஸ் 540 இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறப்போ வர ஆன்சர் 15 வரும். ஸோ இது மிடில் என்ட்ரி பண்ணுங்கள். இது முடிஞ்சது. அடுத்தது பார்த்தீங்கன்னா டெல்டா ஸ்கொயர் ஒய். ஸோ டெல்டா ஸ்கொயர் ஒய்ன்றது இந்த ரெண்டு நம்பரோட டிஃப்ரென்ஸ். ஸோ 100 மைனஸ் 120 இதை மைனஸ் பண்ணுறப்போ மைனஸ் 20 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 70 மைனஸ் 100 இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறப்போ மைனஸ் 13 வரும். அடுத்தது 50 மைனஸ் 70 இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறப்போ நமக்கு மைனஸ் 20 கிடைக்கும். ஸோ வர ஆன்சர் எல்லாமே இந்த ரெண்டு நம்பருக்கு பிட்வீனில் என்ட்ரி பண்ணுங்கள், மிடில் என்ட்ரி பண்ணுங்கள். அடுத்தது டெல்டா கியூப் ஒய். ஸோ நெக்ஸ்ட் இது மைனஸ் 30 அண்டு மிடில் ஒரு மைனஸ் இருக்கும். அப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ தேர்ஃபோர் மைனஸ் 30 ப்ளஸ் 20 இதை மைனஸ் பண்ணுறப்போ மைனஸ் 10 கிடைக்கும். அதாவது மைனஸ் பண்ண போகிறீங்க. ஸோ மைனஸ் 30 இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணுவீங்க. ஸோ மிடில் ஒரு மைனஸ் இருக்கும், இங்கே ஒரு மைனஸ் 20. அப்போ டோட்டலாக பார்த்தா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ மைனஸ் 30 ப்ளஸ் 20 தான் என்ன பண்ணிக்கிறேன், மைனஸ் 10 என்ட்ரி பண்ணிக்கிறேன். ஆஸ் யூஸ்வல் சேம் ப்ராசஸ் தான். ஸோ மைனஸ் 20 இந்த இடத்துல, நெக்ஸ்ட்டு ஒரு மைனஸ் 30, அப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ நம்ம கிடைக்கும் இந்த இடத்துல ப்ளஸ் 10 கிடைக்கும். ஸோ இதில் ப்ளஸ் 10 என்ட்ரி பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு நம்பர் டிஃப்ரென்ஸ். ஸோ 10 டிஃப்ரென்ஸ் பண்ணுற மிடில் ஒரு மைனஸ் இருக்கும், இங்கே ஒரு மைனஸ். ஸோ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ 10 ப்ளஸ் 10 என்ன ஆகிடுச்சுன்னா 20 வந்துடும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்னு சொன்னது தான். ஸோ 60 கேட்குற கொஸ்டின்
between 60 and 70 அப்போ 60 to 70ன்றது ஃப்ரண்ட்டில் தான் இருக்குது. அப்போ தேப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்முலா வந்து நியூட்டன்ஸ் ஃபார்வர்ட் இன்டர்போலேஷன் ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ இது ஃபார்வர்டு இருக்கிறதுனால என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஃபஸ்ட் இந்த வேல்யூ மட்டும் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இதை சூஸ் பண்ணி இதை பாக்ஸ்ன்னு என்ட்ரி பண்ணிட்டு இது x0, இது y0, இது டெல்டா y0, டெல்டா ஸ்கொயர் y0, இது டெல்டா கியூப் y0 அண்ட் டெல்டா பவர் 4 y0 இந்த வேல்யூ சூஸ் பண்ணிக்கிறீங்க. இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பாக்ஸ் என்ட்ரி பண்ணியாச்சு. தட் இஸ் இது x0 வேல்யூ வந்து 40, y0 வேல்யூ 250, டெல்டா y0 வேல்யூ 120, டெல்டா ஸ்கொயர் y0ன்றது -20, டெல்டா கியூப் y0ன்றது -10, டெல்டா பவர் 4 y0ன்றது 20. இப்போ நியூட்டன்ஸ் ஃபார்வர்ட் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா y is equal to y base x is equal to x0 plus nh. இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா y0 plus n by 1 factorial delta y0 plus n into n minus 1 by 2 factorial delta square y0. நம்ம அப்படி இது வரைக்கும் போட்டுக்கிறோம் டெல்டா பவர் 4 y வரைக்கும் போட்டுக்கிறோம். ஸோ அப்போ என்ன பண்ணுறீங்க டெல்டா பவர் 4 y0 வரைக்கும் எடுத்துன்னு வரீங்க. ஸோ ஃபார்முலா ஈஸி தான். முதல்ல y0 டேர்ம் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா n by 1 factorial delta y0. அடுத்தது இங்கே டெல்டா ஸ்கொயர் y0 வரும்போது n into n minus 1 by 2 factorial. இங்கே டெல்டா கியூப் y0 வரும்போது ஒரு டேர்ம் எக்ஸஸாக ஒரு நெக்ஸ்ட்டு அடுத்த டேர்ம் வரும் n into n minus 1, அடுத்து n minus 2 டேர்ம் வரும். ஸோ இங்கே டெல்டா கியூப்னா இங்கே 3 டேர்ம்ஸ் இருக்கும் டிவைடட் பை 3 ஃபேக்டோரியல். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே டெல்டா பவர் 4 y0 வரும்போது இங்கே 4 டேர்ம்ஸு. ஸோ ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா n into n minus 1 n minus 2 போட்டிப்பேன். இங்கே n into n minus 1 n minus 2 ஒரு டேர்ம் n minus 3 என்ட்ரி பண்ணிக்கிறீங்க. இங்கே டெல்டா பவர் 4னா இங்கே 4 ஃபேக்டோரியல் y0. ஸோ இப்போ இந்த ஃபார்முலா நம்ம என்ட்ரி பண்ணி ஆகணும். இந்த ஃபார்முலா நம்ம என்ட்ரி பண்ணுறதுக்கு y0 வேல்யூ, ஸோ y0 வேல்யூ ரெடியாக இருக்குது. அண்டு நமக்கு என்னோட வேல்யூ தேவைப்படுது. மற்ற வேல்யூ ரெடியாக இருக்கும். டெல்டா y0 டெல்டா ஸ்கொயர் y0 எல்லாமே இங்கே இருக்குது. இப்போ நமக்கு என்னோட வேல்யூ தெரிஞ்சதுன்னா இந்த ஃபார்முலா என்ட்ரி பண்ணுறப்போ சம முடிச்சிடலாம். இப்போ நம்ம என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ இந்த பேஸ் ஃபார்முலா எடுத்துக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா x is equal to x0 plus nhன்னு எடுத்துக்கலாம். இந்த இடத்துல எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 70. இப்போ பார்த்தீங்கன்னா கொடுத்த கொஷினில் பிட்வீன் 60 and 70ங்கிற. ஸோ பிட்வீன் 60 and 70னா இதோட வேல்யூ எடுத்துக்கிறீங்க. தட் இஸ் 70. ஸோ இதை தான் என்ன பண்ணுறீங்கன்னா எக்ஸினோட வேல்யூ எடுத்துக்கிறீங்க. ஸோ இந்த இடத்துல எக்ஸுன்றது 70 ஈக்குவல் டு x0 இந்த வேல்யூ என்ன நம்ம இது x0 இது y0 டெல்டா y0 அசியூம் பண்ணுறப்போ இது x0ன்றது இந்த இடத்துல 14 வரும். ஸோ இந்த இடத்துல 14 என்ட்ரி பண்ணுங்கள். ப்ளஸ் n அண்ட் ஹெச்ன்றது இன்டர்வல். ஸோ இன்டர்வல்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஸோ 40 to 60, 60 to 80, 80 to 100, 100 to 120. ஸோ எல்லாமே 20 டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால ஸோ ஹெச்சோட வேல்யூ இங்கே 20 என்ட்ரி பண்ணுங்கள். எனக்கு என்னோட வேல்யூ தேவைப்படுறதுனால இந்த 40 வெளியே தள்ளுங்க. அப்போ என்ன கிடைக்கும் 70 minus 40 ஈக்குவல் டு 20n கிடைக்கும். 70லேருந்து 40 மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும் தட் இஸ் 13 வரும். ஸோ 30 is equal to 20n. ஸோ எனக்கு என்னோட வேல்யூ தேவைப்படுறதுனால தட் இஸ் n is equal to என்ன பண்ணாத மல்டிபிள் நம்பர் வெளியே வரும்போது டிவைடாக மாறும். தட் இஸ் n is equal to 30 divided by 20 கிடைக்கும். இதை டிவைட் பண்ணுங்கள். ஸோ டிவைட் பண்ணுறப்போ என்னோட வேல்யூ வந்து 1.5. தட் இஸ் n is equal to 1.5 கிடைக்குது. ஸோ இந்த n is equal to 1.5 இந்த ஃபார்முலாவில் என்ட்ரி பண்ணுறப்போ சம்மோட ஆன்சர் முடிச்சிடலாம். ஸோ இந்த n is equal to 1.5 என்ட்ரி பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா y is equal to y0. ஸோ y0 வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு 250. ஸோ இல்லை 250 என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ 250 ப்ளஸ் என்னோட வேல்யூ வந்து 1.5. ஸோ இங்கே என்ட்ரி பண்ணுறப்போ 1.5 divided by 1 factorial and delta y0. ஸோ டெல்டா y0ன்றது இந்த டேர்ம் தட் இஸ் 120. ஸோ இதில் 120 ப்ளஸ் n into n minus 1. ஸோ என்னோட டேர்ம் வந்து 1.5 இங்கே அப்ளை பண்ணுறப்போ 1.5 into 1.5 minus 1 divided by 2 factorial delta square y0. ஸோ டெல்டா ஸ்கொயர் y0ன்றது -20. ஸோ இந்த இடத்துல -20. அடுத்தது ப்ளஸ் என்னோட வேல்யூ வந்து 1.5. நெக்ஸ்ட்டு n into n minus 1 that is என்ன கிடைக்கும் 1.5 minus 1. அடுத்தது n minus 2 என்று என்ன கிடைக்கும் 1.5 minus 2 divided by 3 factorial. next delta cube y0. delta cube y0 வேல்யூ வந்து -10. ஸோ இந்த இடத்துல ஒரு -10 என்ட்ரி பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த டேர்ம். ஸோ இந்த இடத்துல ப்ளஸ் என்னோட வேல்யூ வந்து 1.5. நெக்ஸ்ட்டு 1.5 minus 1. நெக்ஸ்ட்டு 1.5 minus 2. நெக்ஸ்ட்டு 1.5 minus 3 என்னோட வேல்யூவில் என்ட்ரி பண்ணிக்கிறேன்.
So divided by 4 factorial. Next delta power 4 y naught. So delta power 4 naught value under 20. So 20 entry பண்ணுறேன். Next பார்த்தீங்கன்னா next இந்த இடத்துல y is equal to 250 இருக்குது. ஸோ இந்த இடத்துல அப்படியே எழுதிட்டே வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா y is equal to 250 plus 1 factorial is 1. அதை விட்டுடலாம். 1.5 into 120. இது ரெண்டுத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு 180 வந்துடும். ஸோ ப்ளஸ் 180. அடுத்தது ப்ளஸ் இந்த 1.5 அப்படியே வச்சுங்க. 1.5 minus 1. இதை மைனஸ் பண்ணுறப்போ நம்ம கிடைக்கும். தட் இஸ் ப்ளஸ் 0.5 கிடைக்கும். divided by 2 factorial. So 2 factorial means 1 into 2, that is 2 கிடைக்கும். ஸோ இந்த ஒரு minus 20. ஸோ இதில் minus 20 என்ட்ரி பண்ணிக்கிறேன். அண்டு இந்த டேர்ம் ப்ளஸ் இந்த 1.5 அப்படியே வச்சுக்கலாம். ஸோ 1.5. அடுத்தது 1.5 minus 1. ஏற்கனவே நீங்கள் பார்த்தது தான். ஸோ the answer is 0.5. ஸோ இந்த இடத்துல ஒரு 0.5. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல ஸோ 1.5 minus 2. இதை மைனஸ் பண்ணுறப்போ நமக்கு minus 0.5 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு மல்டிபிள் ஆஃப் ஒரு minus 10 divided by 3 factorial. ஸோ 3 factorial எப்படி போடலாம்? தட் இஸ் 3 into 2 into 1 போடலாம். எனக்கு கேன்சல் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த 3 into 2 into 1 என்ட்ரி பண்ணிக்கிறேன். அடுத்தது இந்த டேர்ம். ஸோ இதை இந்த இடத்துல ப்ளஸ் இந்த 1.5 அப்படியே வச்சுங்க இன்ட்டு 1.5 minus 1. தட் இஸ் நம்ம கிடைக்கும் 0.5 கிடைக்கும். அண்ட் 1.5 minus 2. இதை மைனஸ் பண்ணுறப்போ minus 0.5. அண்ட் இதை மைனஸ் பண்ணுறப்போ 1.5 3 மைனஸ் பண்ணுறப்போ minus 1.5 வரும். ஸோ divided by 4 factorial. ஸோ 4 factorial எப்படி போலனா 4 into 3 into 2 into 1. நெக்ஸ்ட் ஒரு மல்டிபிள் ஆஃப் ஒரு 20. ஸோ இதை கேன்சல் பண்ணி போனப்போ நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இதை சிம்பிளிஃபை பண்ணிடுறேன். ஸோ இதை y is equal to 250. ஆல்ரெடி சிம்பிளிஃபை பண்ணிச்சுன்னா 1 plus 120. இப்போ இதை கேன்சல் பண்ண வேண்டியது தான். இப்போ எப்படி கேன்சல் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இது 1 டைம் 2 டேபிள் அடிக்கும்போது 1 டைம் இது என்ன ஆகிடும் அடித்தா 10 டைம்ஸ் வந்துடும். இப்போ ரிமைனிங் பண்ணி எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுறீங்க. ஸோ சைன் ஒரே ஒரு சைன் மைனஸ் ஒரே ஒரு சைன் தான் இருக்குது. ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ்ன்னு கிடைக்கும். இப்போ டோட்டலாக 1.5 into 0.5 into 10 இதை மல்டிப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு 7.5 கிடைக்கும். அடுத்தது இந்த டேர்ம் ப்ளஸ் இதில் கேன்சல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்மளோட சாய்ஸ் தான். நான் போகிற மாதிரி நீங்கள் போடணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு இதோட பெட்டர் இருந்தாலும் பெட்டராக கேன்சல் பண்ணுங்கள். ஸோ இதை கேன்சல் பண்ணுறீங்க. இதை கேன்சல் பண்ணுறப்போ 3ல் 1.5 கேன்சல் பண்ணுறப்போ 0.5 கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை 2ல் வச்சு நம்ம இதை கேன்சல் பண்ணுறப்போ இதை 5 டைம்ஸ்னு போடலாம். தட் இஸ் 5. இப்போ சைன் பாருங்கள். ஸோ இங்கே ஒரு மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் அப்போ ப்ளஸ்ன்னு ஆகிடுச்சு. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுறீங்க. ஸோ இது மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடுச்சு. அப்போ டோட்டல் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுறப்போ 0.5 into 0.5 into 0.5 into 5 டோட்டலாக மல்டிப்ளை பண்ணுறப்போ 0.625 கிடைக்கும். அடுத்தது இதோட கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இது 4 டேபிளில் பார்த்தீங்கன்னா எத்தனை டைம் வரும்? இட் இஸ் 5 டைம்ஸ் வரும். இது 5 என்ட்ரி பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது 3 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். ஸோ 3 இதை அடிக்கும்போது நமக்கு 0.5 கிடைக்கும். அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை 2 எடுத்து இதில் கேன்சல் பண்ணுங்கள். ஸோ கேன்சல் பண்ணுறப்போ 0.25 வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சைன் இங்கே ஒரு மைனஸ் இது ப்ளஸ் தான். ஸோ இங்கே ப்ளஸ்ன்னு போட்டேன். ஸோ டோட்டல் என்ன பண்ணிங்க எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்க. ஸோ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 0.46875 கிடைக்கும். அடுத்து என்ன சரிங்கன்னா y is equal to இந்த ப்ளஸ் நம்பர்ஸ்லாம் ஆட் பண்ணுங்கள். ஸோ இந்த நம்பர் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 431.09375 மைனஸ் 7.5 இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்கள். ஸோ மைனஸ் பண்ணுறப்போ 423.59375 கிடைக்கும். இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணுறப்போ y is equal to 424 கிடைக்கும். ஆனால் பட் கிவன் கொஷினில் பார்த்தீங்கன்னா கேட்ட கொஷினில் between 60 and 17 கொடுத்துக்கிறாங்க. ஸோ இப்போ between 60 and 17 வரும்போது இந்த சம் எப்படி போடணுன்னா ஸோ இதை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் whose weight is between 60 and 70. ஸோ அப்போ இது என்ன சரிங்கன்னா இதை வந்து எப்படி எழுதணும்னா இதை பிலோ 70 மைனஸ் பிலோ 16 எழுதிங்க. இப்போ பிலோ 70 வச்சு தான் இந்த சம்மோட ஆன்சர் போட்டோம். ஸ்டார்டிங்கில் போட்டுப்போம் பாருங்கள். எக்ஸ் that is 60 to 70. இந்த 60 to 70ல எக்ஸோட ஆன்சர் என்ன பண்ணிப்போம் இந்த 70 எடுத்துருப்போம்.
அப்போ x 17 வச்சு போடும்போது நமக்கு கிடைச்ச ஆன்சர் பார்த்தீங்கன்னா தட் இஸ் 424. ஸோ தட் இஸ் த 424. அண்ட் பிலோ 60ன்ற டேபிளில் போட்டுப்போம் பாருங்கள். ஸோ பிலோ 60 இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒய்ட வேல்யூ 370. ஸோ இந்த 370 என்ட்ரி பண்ணுங்கள். இதே ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறப்போ இதோட ஆன்சர் வந்து 54ன்னு அர்த்தம். ஸோ அப்போ தேர்ஃபோர் பார்த்தீங்கன்னா கேட்ட கொஷினுக்கு ஸோ பிட்வீன் 60 அண்ட் 70 நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 54ன்னு அர்த்தம். ஸோ இதுதான் சம்மோட ஆன்சர். தேங்க்யூ.